இன்னைக்கு நம்ம பேலியோ டயட்டில் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பேலியோ டயட்டில் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பன்னீர் பூஜி, பட்டர் டோஸ்ட் வெஜிடபிள்ஸ், அதே மாதிரி பட்டர் டோஸ்ட் டொமேட்டோ, அவகோடா எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் நம்ம நார்மலாக சாப்பிட்றதுக்கு வச்சுருக்கேன். இது எல்லாமே உங்களுக்கு நீர்க்காயினால நிச்சயமாக நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும். இப்போ நீங்கள் பன்னீர் பூஜிக்கு பதில் நீங்கள் எக்கு கூட 2 ஆம்லேட் போட்டு வச்சுக்கலாம். இப்போ பட்டர் டோஸ்ட் வெஜிடபிள்ஸ்க்கு என்னென்ன தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா? இதுக்கு பார்த்தீங்கன்னா பட்டர் 15 கிராம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் ஒரு 6 பச்சை மிளகாய், வெங்காயம் ஒரு 6 வெங்காயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகுத்தூள் ஃப்ரெஷ்ஷாக நுணுக்குனது ஒரு உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ நீங்கள் அதை வச்சுக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் காளான் 3 காளான், கொடமிளகாய் 1/2 கொடமிளகாய். அதுக்கப்புறம் அந்த ஜுக்கினின்னு சொல்கிற கார்ஜெட் அந்த காய் 1/2 காய் நான் அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா பட்டரை நம்ம அடுப்பில் போட்டுக்கலாம். அடுப்பில் போட்டு இதில் பேனில் போட்டு பேனில் நல்லா அந்த பட்டர் உருகி வரும்போதே அதில் வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் போட்டு நல்லா வாட்டிக்கணும். நல்லா வெங்காயம் வாடணும், இல்லைனா உங்களுக்கு நீங்கள் சாப்பிடும் போது அது வாயில் தெம்பிடும். இப்போ நல்லா வெங்காயம் வாடினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வச்சுருக்க மஷ்ரூம், கார்ஜெட்டு, ஜுக்கினி, அதுக்கப்புறம் கொடமிளகாய், இது 3ஐயும் போட்டு நல்லா ஒரு வாட்டிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா காயை நல்லா வாட்டணும். நம்ம இது எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக வாடக்கூடிய காய், அதனால் உங்களுக்கு சீக்கிரமாக இது வாடிடும். இப்போ இதுக்கு நல்லா கொஞ்சம் வாடினதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வச்சுருக்க மிளகுத்தூள் இருக்குது பாருங்கள், அதை இதில் போட்டுக்கலாம். நம்ம போட்டு மிளகுத்தூள் போட்டு ஒரு நல்லா ஸ்லோ மீடியமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா நம்ம அதை நல்லா அந்த மிளகுத்தூள் எல்லா இடத்துலையும் காயில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரியும் நல்லா சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு நல்லாவும் இருக்க மாதிரி நம்ம கொஞ்சம் நேரம் வச்சு வாட்டிக்கலாம். 5 to 7 மினிட்ஸ் வச்சு நல்லா வாட்டிக்குங்க. இப்போ ஒன்ஸ் அது நல்லா ரெடி ஆகிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். இதோட நீங்கள் கொத்தமல்லி, கருவேப்பிலை கூட நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு அது ரெடி ஆகிடுச்சு. நம்ம பட்டர் டோஸ்ட் வெஜிடபிள்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு கப்பு தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்தது நம்ம என்ன செய்ய பண்ண போகிறோம்னா, பட்டர் டோஸ்ட் டொமேட்டோ, இதே மாதிரி பட்டரை நம்ம அடுப்பில் போட்டுட்டு, நான் செரி டொமேட்டோ யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்ம நாட்டு தக்காளி அந்த மாதிரி எந்த தக்காளி வேணுமோ அந்த தக்காளி யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் லைட்டாக சால்ட் போட்டு பெப்பர் போட்டு லைட்டாக அதை டோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கு அடுத்தது நம்ம பன்னீர் பூஜி பண்ண போகிறோம். பன்னீர் பூஜிக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம் 1/4 டீஸ்பூன், கொத்தமல்லி, கருவேப்பிலை ஒவ்வொரு கொத்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், கொத்தமல்லி தூள் எல்லாமே 1/4 டீஸ்பூன் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பன்னீர் 75 கிராம், ஒரு வெங்காயம், பச்சை மிளகாய் வேணும்னா ஒரு பச்சை மிளகாய் நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு பேனில் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். தேங்காய் எண்ணெய் விட்டு அதில் நான் கடுகு, சீரகம் போட்டு தாளிச்சிருக்கேன். அது நல்லா பொரிஞ்சு வந்தோடனே நம்ம வெங்காயத்தை போட்டிருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டிருக்கேன். இப்போ இது நல்லா வாடணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. இதில் நான் தக்காளி வைக்க மறந்துட்டேன். கொஞ்சமாக தக்காளி போட்டுக்கலாம் நம்ம. இப்போ நல்லா வெங்காயம் வாடினதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா, நான் தக்காளியை போட்டுக்க போகிறேன். தக்காளி நல்லா வாடினதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க பன்னீர், இப்போ நீங்கள் ஆல்ரெடியே கொஞ்சம் ஃப்ரை பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சு மிக்சியில் போட்டிங்கன்னா அது நல்லா அழகாக வரும். ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுறவங்க ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா அந்த வெங்காயம், தக்காளி வாடினதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க மசால் தூள் போட்டு நல்லா அந்த மசால் தூள் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வாட்டிக்கலாம். வாட்டினதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, துருவி வச்சுருக்க பன்னீரை இப்போ நான் போட போகிறேன். நான் ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்கேன். நீங்கள் ஆல்ரெடி அதை டோஸ்ட் பண்ணி அதை இப்போ ஆல்ரெடி நீங்கள் டோஸ்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதில் மிக்சியில் அரைச்சி அது போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வெரப்பாக இருக்கும். இப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்கனால அது ஒன்றுக்கு ஒன்று நல்லா ஒட்டிகிட்ருக்கு. இப்போ நம்மளுக்கு பன்னீர் பூஜி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நிச்சயமாக எல்லாத்துக்குமே ஃபில்லிங்காக இருக்கும். அப்படி இல்லாதவங்க நீங்கள் அவகோடா மில்க் ஷேக் போட்டு குடிச்சிட்டு இந்த வெஜிடபிள்ஸ் மட்டும் வச்சு சாப்பிட்டாலுமே உங்களுக்கு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். இப்போ நம்மளுக்கு பேலியோ டயட்டில் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக தோணுன்னா எங்களுக்கு மெசேஜ் போடுங்க.
மெசேஜ் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.